நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போட்ட போடு இப்போ வங்கதேசம் வந்து கதற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆயிருக்கு வங்கதேசம். இந்தியா அப்படி என்ன சொல்லிட்டாங்க, வங்கதேசம் கதறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக, இந்தியாவுக்கு உறுதுணையாக ஒரு நாடு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ எடுத்த ஒவ்வொரு முடிவும் இப்போ அவருக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவே இப்போ ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி நம்ம இங்க வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வங்கதேசத்துடைய நிறுவனரும் ஷேக் ஹசீனாவுடைய தந்தையுமான முஜிபுர் ரஹ்மான் வீடு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வன்முறையாளர்களால சூறையாடப்பட்டுச்சு. இதுக்கு இந்தியா வந்து தன்னுடைய அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில தான் வங்கதேசம் வந்து இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வங்கதேசத்துடைய வெளியுறவு அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியாவை கடுமையான வார்த்தைகள்ல சாடி இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியா வந்து தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில அவர் கடந்த 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல அவருடைய கட்சியினரின் மாணவர் அமைப்பு ஏற்பாடு செஞ்ச நிகழ்ச்சியில காணொலி வாயிலாக பேசியிருக்கிறாரு. அப்போது ஷேக் ஹசீனாவுடைய தந்தையும் வங்கதேசத்துடைய நிறுவனருமான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இல்லத்தை வன்முறையாளர்கள் சூறையாடி இருக்காங்க. இது தொடர்பாக இந்தியா வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்துச்சு. இதுக்கு தான் வங்கதேசம் இப்போ கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. அதாவது முஜிபுர் ரஹ்மான் இல்லம் சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக தன்னுடைய அதிருப்தியை இந்தியா வெளிப்படுத்திய நிலையில இது குறித்து ரியாக்ட் செஞ்சுள்ள வங்கதேசம் இந்தியாவுடைய கருத்து வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடந்த 6ஆம் தேதி வெளியிட்ட கருத்து வங்கதேச அரசுடைய இடைக்கால அரசுடைய கவனத்துக்கு வந்துச்சு. வங்கதேசத்துடைய உள்வாரங்கள்ல இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் கருத்து சொல்லியிருக்கிறது எதிர்பார்க்காதது மற்றும் தேவையற்றது. வங்கதேசம் எந்த ஒரு நாட்டுடைய உள்வாரங்களையும் அதிகாரப்பூர்வமாக தலையிடுவது கிடையாது. இதே நிலைப்பாட்டை தான் பிற நாடுகள்கிட்டையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஷேக் ஹசீனா விவகாரம் தொடர்பாக இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவுல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு விரிசல் ஏற்படும் சூழல் நிலவுது. இந்த சூழல்ல தான் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளுடன் தன்னுடைய எதிர்ப்பை வங்கதேசம் பகிர்ந்திருக்கு. அதாவது வங்கதேசத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். வங்கதேசம் வந்து மிகப்பெரிய அளவுல பற்றி எரியுது அப்படின்னு. அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவுடைய தந்தையுடைய வீடை வந்து அடிச்சு அவருடைய சிலையெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க அப்படின்னு. இது தொடர்பாக நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய வரலாற்று இல்லம் வந்து தாக்கப்பட்டது வருத்தம் அளிக்கக்கூடியது. வங்கதேச சுதந்திர போராட்டத்தை மதிப்பவர்களும் வங்கதேசத்துடைய அடையாளத்தை வளர்க்க நினைப்பவர்களும் அந்த இல்லத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து வைத்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியாவுடைய இந்த கருத்து தான் வங்கதேசத்துக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணமா தான் இந்தியாவை வந்து கடுமையான வார்த்தைகளால சாடி இருக்காங்க வங்கதேசம் அப்படின்னே சொல்றாங்க. ஷேக் ஹசீனா விஷயம் தொடர்பாக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசை வந்து மூக்கடைச்சு வங்கதேசத்தை கதற விட்டுறது இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி அதாவது ஷேக் ஹசீனாவை வந்து நாடு கடத்தணும் அப்படின்னு எப்படியெல்லாம் வந்து இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப தப்பு, தயவு செஞ்சு ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு இடைக்கால அரசு வந்து கோரிக்கை வச்சாங்க. இந்தியா கொஞ்சம் கூட செவிசாய்க்கல. அதுக்கப்புறமா சீனா பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு, அதாவது ஷேக் ஹசீனாவை வந்து நாம அனுப்பல அப்படின்ன உடனேயே அந்த நாடுகள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவை பகைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கும் இந்தியா எந்த ரியாக்ஷனும் காமிச்சிக்கல. கடைசியா இந்தியா கிட்ட வந்து மீண்டும் வந்து கோரிக்கை வைக்கும் விதமாக மிரட்டலை விடுத்து பார்த்தாங்க. ஷேக் ஹசீனாவை உடனடியாக நீங்க நாடு கடத்தணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு. இந்தியா என்ன பண்ணாங்க, இப்படியா நீ பேசுற இருனா அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா இங்க இருக்கார் இல்லையா, அவருடைய விசா காலத்தை வந்து நீட்டிக்க செஞ்சாங்க. இது வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் மீண்டும் ஷேக் ஹசீனா விஷயம் தொடர்பாக, அதாவது அவருடைய வீட்டை அடிச்சு நொறுக்கின சம்பந்தமாக இந்தியா கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்தை கேட்ட உடனே உடனடியாக பொங்கிட்டு வந்திருக்கு வங்கதேசம். அதனால இந்த மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வங்கதேசம் திவாலடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச உறவு விஷயத்துல இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இருக்கும் நிலைப்பாடு ஒண்ணுதான் அப்படின்னு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இவருடைய கருத்துக்களை அமெரிக்கா வந்து கவனிக்க தொடங்கி இருக்காங்க. அமெரிக்கா வந்து பஞ்சாயத்தை கிளப்பினா கூட இந்தியாவுடன் பிரான்ஸ் வந்து தொடர்ந்து உறுதுணையாக நிற்கும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மேக்ரோன் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நாளைக்கு பாரிஸ்ல வந்து செயற்கை தொழில்நுட்பம் ஏஐ இருக்குல்லையா, இது தொடர்பான ஒரு மாநாட்டை என் கூட சேர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தொடங்கி வைக்கிறாரு.
தொழில்நுட்ப இறையாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறித்து இந்த மாநாட்டில் நாங்கள் 2 பேரும் முக்கிய முடிவுகளை வந்து அறிவிக்க இருக்கிறோம். இந்த 2 பெரும் வல்லரசு நாடுகளான இந்தியாவும் பிரான்சும் அமெரிக்கா கூட இணைந்து பணியாற்ற விரும்புது. அதே நேரம் சீனா கூட சேர்ந்து வேலை செய்ய விரும்புகிறோம். ஆனால் 2ல் ஒன்றை மட்டுமே நம்பியிருக்க முடியாது. இராணுவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து வேகமாக வளர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் வந்து 2 முக்கியமான விஷயங்களை வந்து தன்னுடைய உரையில் வந்து சொல்லியிருந்தாரு. அதில் ஒன்று என்னன்னா தொழில்நுட்ப இறையாண்மை, இன்னொன்று அமெரிக்க சீனா உறவு. முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த நாட்டில் உருவாக்கப்படும் தொழில்நுட்பங்களை வந்து பாதுகாப்பாக பயன்படுத்துவதை தான் தொழில்நுட்ப இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்திய மக்களிடம் ஆதார் அட்டை இருக்கு. ஆதார் தகவல்களை பாதுகாக்க பெரும்பாலும் வெளிநாட்டின் தொழில்நுட்பங்களை தான் நாம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இதற்கு பதிலாக உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது தான் தொழில்நுட்ப இறையாண்மைக்கு அர்த்தமாகும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டம் மாதிரி. இரண்டாவது விஷயத்தை பொறுத்த அளவுல சர்வதேச அளவுல இந்தியாவும் பிரான்சும் அமெரிக்கா கூட நெருங்கிய நட்பு கொண்டிருந்தாலும் அமெரிக்கா மட்டும்தான் கதி அப்படின்னு இருக்க மாட்டோம் அப்படின்னு மேக்ரோன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சீனாவுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த நாட்டு கூடயும் வர்த்தகம் செய்து கொள்ள நாங்கள் தயார் அப்படின்னு பேசியிருக்கும் அவர் அதீத நெருக்கம் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அமெரிக்காவை சீண்டும் செயல் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அமெரிக்கா வந்து கந்து வட்டி கொடுக்கும் ஃபைனான்சியர் மாதிரி. ஒரு முறை அங்கு வரவு செலவு வச்சுட்டோம் அப்படின்னா வேற யாருக்கிட்டையும் பண பரிமாற்றம் செய்ய முடியாது. இப்படி இருக்கும்போது சீனா கூட வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு மேக்ரோன் அவர்கள் சொல்லியிருக்கிறது அமெரிக்காவை சீண்ட தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பிரான்ஸ் மூலம் இந்தியாவுக்கு சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் பாரிஸ்ல ஏஐ குறித்து மாநாடு ஒன்று நடக்குது. இதன் முக்கிய நிகழ்வு நாளை தொடங்குது. இதை வந்து தொடங்கி வைக்க இன்னைக்கு பாரிஸ் செல்றாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். இந்த பயணம் மூலம் பிரான்சுடன் தொழில்நுட்பம் குறித்த முக்கிய ஒப்பந்தங்கள் போடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போதைய சூழல்ல டீப்சீக் மற்றும் ChatGPT ஆகியவை தொழில்நுட்ப உலகையே ஆட்டி படைச்சிட்டு வருது. இதுக்கு போட்டியாக இந்தியாவும் இந்த துறையில வளர வேண்டும். இந்த பாரிஸில் நடக்கும் ஏஐ மாநாட்டை இந்தியா பயன்படுத்த இருக்காங்க. இந்தியாவுடைய முயற்சி கை கூடுச்சுன்னா நாமும் தொழில்நுட்ப உலகில் கெத்து காட்டலாம் அப்படிங்கிறதா உண்மை. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கும் கொலம்பியா மக்களை வெளியேற்றுவதில் ட்ரம்ப் அவர்கள் தீவிரம் காட்டிட்டு வர்றாரு. இது அமெரிக்கர்களுக்கே தற்போது சிக்கலாக மாறி இருக்கு. அமெரிக்காவில் 4 விதமான மக்கள் வந்து அதிக அளவுல அகதிகளாக ஆவணங்கள் இல்லாம குடியேறி இருக்காங்க. கொலம்பியா மக்கள், மெக்சிகோ மக்கள், இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள் அப்படின்னு அதிக அளவுல அங்கே ஆவணங்கள் இல்லாம இருக்காங்க. இவங்களையெல்லாம் வெளியேற்றும் பணி தொடங்கியிருக்கு. அமெரிக்காவுடைய தெற்கு எல்லை பகுதியில் இராணுவம் களமிறக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கும் அகதிகளை அத்துமீறி குடியேறி உள்ளவர்களை வெளியேற்றும் பொருட்டு அங்கே இராணுவம் வந்து களமிறக்கப்பட்டிருக்கு. இதன் வீடியோ காட்சிகளும் வெளியாகிட்டு தான் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்து சில நாட்களில் பெரிய அளவில் அங்கே இராணுவ படைகள் குவிக்கப்பட்டிருக்கு. தெற்கு அமெரிக்கா எல்லையில எமர்ஜென்சி தொடங்குவதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாரு. எல்லா விதமான முறைகேடான எல்லை பகுதிகளும் மூடப்படும். அமெரிக்காவில் அத்துமீறி ஆவணங்கள் இல்லாமல் இருக்கிறவங்க வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. ஏற்கனவே அமெரிக்காவில் அத்துமீறி குடியேறிய இந்தியர்கள் பலர் மீண்டும் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இந்தியர்களை இந்தியாவை நோக்கி நாடு கடத்த தொடங்கியிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள். இதுக்காக முதல் பேட்ச் விமானம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதுல குஜராத்திகள் பலர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. அதாவது ஹரியானாலேருந்து 35 பேரும், குஜராத்லேருந்து 33 பேர், பஞ்சாப்லேருந்து 31 பேரும், உத்தரப்பிரதேசில் 3 பேரும், மகாராஷ்டிராவில் 2 பேர் அப்படின்னு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணம் இல்லாமல் அங்கே இருந்ததுனால அங்கேருந்து இங்கே வந்து நம்முடைய நாட்டுக்கு இப்போ திரும்ப நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. ட்ரம்புடைய நிர்வாகம் வந்து ஆவணமற்ற அல்லது சட்டவிரோதமாக குடியேறினவங்களை மட்டும்தான் குறிவைக்குது. முதல் கட்டமாக முந்தைய ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அடுத்தது புதிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் வெளியேற்றப்படுவாங்க. இதுக்காக போர் விமானம், பயணிகள் விமானம் இரண்டும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த சில நாட்கள்ல டெக்சாஸின் எல்பாசோ மற்றும் கலிபோர்னியாவுடைய சாண்டியாகோவில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு பென்டகன் தெரிவிச்சிருக்கு. இதுவரைக்கும் ராணுவ விமானங்கள் மூலம் குவாட்டமாலா, பெரு மற்றும் கோண்டரூஸ் ஆகிய நாடுகளுக்கு மக்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. இப்போது இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு வர்றாங்க. அங்கே தற்போது வெளிநாட்டினர் நாடு கடத்தப்படுறதுனால வீட்டு பணிகள், கட்டிட பணிகள், கடுமையான உடல் உழைப்பு தேவைப்படும் பணிகளை செய்ய ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக கட்டுமான பணிகளை மேற்கொள்ள ஆட்கள் இல்லாத சூழல்ல இருக்காங்க. இதனால பல இடங்கள்ல கட்டுமானம் முடங்கி இருக்கு. அங்கே கட்டுமானம் முடங்கியதற்கான வீடியோக்கள் இணையம் முழுக்க வைரல் ஆகிட்டு வருது. பல இடங்கள்ல கட்டுமான பணிகள் பாதியில் நிற்கும் வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவு இப்போ அமெரிக்காவையே வந்து ஆட்டி படைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவு எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும் அல்லது பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத வரும் காலங்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.